நம்மளை பார்த்து கீழே செம்மண்ணா மிரட்டுறாங்க. நம்மளை அமுத்தருக்கு தாங்க வர்றாங்க. ஜே கையை உள்ள வச்சுங்க. கண்ணாடி மேலே வருங்க, அந்த உச்சியில் ஒரு வீடு வருங்க தனியாக, தெரியுதுங்களா? சரியாக இருக்குன்னு பாருங்க, இந்த மலையை சுற்றி வீடு தான். அதுக்கு நடுவில் இவங்களோட விவசாய நிலங்களும் இருக்கு. ஐயா, உங்க வீடு, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு இருக்கிற விவசாயம் பூரா வந்து பூரா மானம் பார்த்த விவசாயம் தான். என்னங்க? மானம் பார்த்த விவசாயம். மழை வந்தா விவசாயம். மழை வந்தா தான் விவசாயம். வணக்கம்ங்க. பர்கூர் மலையில் கொங்காடை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பற்றி பார்க்கலாங்க. இந்த கொங்காடை கிராமம் வந்து பர்கூர் பக்கத்தில் இருக்கிற தாமரைக்கரையிலிருந்து ஒரு 24 கிலோமீட்டர் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குங்க. இந்த இடத்துக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கிற ஒரு தடவை வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேங்க. ஆனால் அந்த தடவை ரொம்ப வெயிலாக இருந்தது. என்னால் வண்டி விட்டு இறங்கி போய் வீடியோலாம் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்து திரும்பி வந்துட்டேங்க. அன்னையிலேருந்து பர்கூர்னாலே ரொம்ப வெயிலாக இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இந்த இடத்துக்கே வராமல் விட்டுட்டோம். இப்போ ரீசெண்டாக நம்ம அண்ணன் வந்து நல்லா இருக்குது, மழையெல்லாம் பேஞ்சு அந்த இடமெல்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்குது, கிளைமேட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாருங்க. அவரோட ரிலேஷன் வீடு அங்கே இருக்குது, வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாருங்க. வந்து பார்க்கும்போது தெரிஞ்சதுங்க, ஒரு ஊட்டி கிளைமேட்டில் இருக்குங்க. காலையில் ரொம்ப மிஸ்டாக இருந்தது, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இந்த மலைத்தொடர் முழுக்க இந்த மக்களோட வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. நான் இந்த மலைத்தொடர் முழுவதும் ட்ராவல் பண்ணி போயிட்டு கொங்காடை போகிற வழியில் கோவில் நத்தம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு ஐயா கிட்ட பேசியிருப்பேங்க, அதை வீடியோவில் ஆட் பண்ணுறேங்க. அப்புறம் கணேஷ் அப்படிங்கிற ஒரு அண்ணனை சந்தித்து பேசியிருப்போம், அதை வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நான் இந்த மொத்த வீடியோவும் நான் 2 எபிசோடு ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா இந்த இடம் பார்க்குறக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. பர்கூர் காடு இப்படியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. நான் இன்றைக்கி பார்க்கும்போது நல்லா விவசாயம் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்க. யானை வர வழியில் யானை ஒன்று கொஞ்சம் ரவுஸ் பண்ணுச்சுங்க, அதெல்லாமே வீடியோவில் ஆட் பண்ணுற பாருங்கள். வீடியோக்குள்ளே போல வாங்க. நம்ம ஓட்ட ஓட்டுறது அந்த லெஃப்ட் சைடில் புத்தனா, ஆனால் போக முடியாது, புதராக இருக்கும். குட்டி வந்து லைன்ஸாக இருக்கும், இது பள்ளம் இறங்கி இருக்கும். வழித்தடங்க உள்ள போற வழித்தடங்க. ஓ, இதான் பல்லம் ஸ்டார்ட்டா? உள்ள போறது இப்போ மணியாச்சி பல்லம் ஸ்டார்ட் ஆயிருச்சா? ஆமாங்க. ஏன்னா இப்போ இங்கே வந்து என்னென்ன விலங்குகள் நடமாட்டம் இருக்குங்கிறது கண்டறிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன விலங்குகள் அடிக்கடி மக்கள் பார்க்குறாங்க. புலியோட கால் பதிவு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, இந்த இடத்துல புலிகள் கணக்கெடுப்பு இங்கே நடந்து இருக்கு. சரி, புலிகளோட கால் தடத்தை எடுத்திருக்காங்க. ஓ, இங்கே அதிகம் இங்கே இருக்கிறது கரடி யானை. ஓ, கரடி யானை. ஆமாங்க. மற்றபடி இந்த சென்னாய், காட்டு மாடு, இந்த மாதிரி காட்டு மாடுக்கு இங்கே இல்லைங்க. அந்த பக்கம் இருக்கு, காட்டு மாடு இருக்கு, அதெல்லாம் அப்படியே குறைவு போக்குவரத்து தானே. ஓ, அங்கே மிஸ்ட் வரணும் நகரம் மேலே. அந்த ஊர் எப்படி தெரியுது? அங்கே தான் போகிறோமா? இல்லைங்கண்ணா. அது என்ன ஊர்? ஆமாம், பர்கூர் டீ சாப்பிட்டோம் இல்லைங்க. ஆமாம், அந்த லைனுங்க. அந்த அதுதான். அப்போ வேற லைன் அது. அதுக்கு இந்த அந்த டீ சாப்பிட்டதுக்கு பேக் சைடு பள்ளத்துக்கு இந்த மலைக்கு வந்திருக்கிறோம். ஓ, ஒரு வீடு தெரியுது. இதுக்குள்ள சுற்றுலா பகுதி ஏதாவது இருக்குங்களா? சுற்றுலா பகுதி இல்லைங்களா, எதுவும் இல்லை. கிராமங்கள் பழங்குடியினர் அவங்க வந்து போறதுக்காக போடப்பட்ட சாலை தான், அவங்களுக்காக போடப்பட்ட சாலை.
நம்ம சொல்லுவோம் என்ன அந்த காட்டுக்குள்ளார ரோடுன்னு, ஆனால் அந்த இருக்கிற குடும்பங்களுக்கு தான் அந்த ரோட்டோட மதிப்பு தெரியும். கண்டிப்பாக ஆமாம். ஓ இதுதான் பள்ளமா இறங்குது. கலகலாக இறங்கும் போது இருக்குதுங்கண்ணா. ஃபுல்லாக கல்லட்டி ரோடு மாதிரி இருக்குங்களா? நல்ல மழைண்ணா. எத்தனை பெட்டுண்ணா? காட்டுப்புறாவா? மரகத பூரா, மணிப்புறா, மரகத புறா. மக்களே உங்களுக்கு கோபுரம்னு தெரியாதுங்க, ஏன்னா அதுவே குட்டியாக இருக்குது பாருங்க, பறந்துருச்சு. 10 காட்டுக்கோழி வந்துச்சு. அப்போ தூங்கிட்டு இருந்தேன். 4 கடக்கோழி, 6 ஆனால் இந்த யானை இப்போ இருக்குன்னா உங்கள் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மண்ணு தடமா இருக்குள்ளார யானை இந்த சைடில் வந்துடும். ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படியே வண்டியை படுக்க வச்சுட்டு கீழே இறங்கிடுவாங்க. ஊர் பேரே அதுதான். கவர்மெண்ட்ல இந்த அளவுக்கு பஸ் விட்டுருக்காங்க, பரவாயில்ல. புது வண்டியே போதில்ல. போர் வண்டிக்கு வந்துருச்சுன்னா மினி பஸ் மாதிரி பஸ்ஸுக்கு வந்துருக்குண்ணா இந்த பள்ளத்துல இல்லைங்களா? ஆமாண்ணா. ஆமாம், படம் சல்லுன்னு இறக்கியிருப்பாங்க. அரசு பேருந்துங்களா இல்லை பேருந்து ஒரு டைம் போய் தனியார் பேருந்துங்களா? இல்லை, தனியாருக்கு வேலை இல்லைங்கண்ணா. இப்போ இங்கே அருவி ஏதாவது இருக்குங்களா? இங்கே அருவியெல்லாம் இல்லைங்கண்ணா. அருவி இல்லைங்க, அருவி ஆறு தான் இருக்குங்க. இப்போ இங்குள்ள மக்களுக்கு அங்கே ஆறு இருக்கு, அந்த மக்கள் பயன்படுத்திக்கிற அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் பள்ளத்தாக்கு கேட்ச்மெண்ட் ஏரியா மாதிரி இருக்கு. அப்போ மழை பெஞ்சா இந்த மலையில் விழுகிற தண்ணி எல்லாம் நிற்கும். அதான் புரிஞ்சுதுங்க. அப்போ அதெல்லாம் சேர்ந்து ஓடுறதுக்கு ஆறு மாதிரி ஏதாவது இருக்கும். அது நல்லா இறக்குங்க, கல்லட்டி அளவு நல்லா இறக்கமாக தான் இருக்கு. கல்லட்டி மாதிரி இருக்கா? ஆமாம். பொதுமக்களுக்கு குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது என்னங்கிறது தெரியல. பாருங்க, நான் முதல்ல தான் இறக்கிட்டேன், முதல் கியரில் தான் இறக்கிட்டு இருக்கேன். முதல் கியரில் இறக்கியும் வண்டி வந்து 40 இறங்கிட்டு இருக்கு. ஆனைப்பள்ளம்னு சொன்னீங்கல்ல, அந்த ரேஞ்சுக்கு வருமானா? அதுக்கெல்லாம் வராதுண்ணா, அது பெருசு, அது வேறண்ணா. அது வேற. அதான் கேட்டேன். ஆனைப்பள்ளம்ல இந்த காலத்தில் இறக்க முடியாது, இன்ச்சாக தான் இறக்கிட்டு இருக்க முடியும். அதான் நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு ரிவர்ஸ் வண்டி தான் போகணும் அப்படின்னு. பரவாயில்லையே, பர்கூரில் இந்த மாதிரி இடம் இருக்கிறதெல்லாம் இப்போதான் தெரியுது எனக்கு. பாருங்க, ஆறு போகுது பாருங்க. இதான் மணியாச்சி பள்ளம். ஓ, இது பேர் தான் மணியாச்சி பள்ளங்களா? ஆமாங்கண்ணா. 2 பக்கம் வர தண்ணி கீழே அப்படியே. பள்ளத்தில் இறங்கி மேடு ஏறுது. சின்ன பள்ளம் தான், கல்லட்டி அளவு கூட சொல்ல முடியாது. ஒரு 5 பேண்ட் இறங்கி இருப்பான். அவ்வளோதான், இது ஏறத ஏறி அதே அளவுக்கு மேலே ஏறுங்க. அதே அளவு மலை ஹைட் இல்லை பாருங்க, அவ்வளோதான் பாருங்க. இனி மேலே போகும் மட்டமாக. ஏய் நகரு, மரகத புறா அது பயமே இல்லாமல் இருக்குது. போயிடுச்சு. அது பறந்துடணும் பொங்க பொங்க. மரத்தை பூரத்தை நிறைய வெட்டி வெட்டி போட்டுருக்காங்க. ரோட்டில் வந்து போராட்டி வரணும். ஒளிஞ்சு நிற்கிறேன் நம்மளை பார்த்து கீழே. செம்மண்ணா, சமயம் உபருங்க விரட்டுறாங்க. குட்டி தான் இருந்து விரட்டுது பாருங்க. குட்டி இல்லை, கொஞ்சம் மீடியம், கொஞ்சம் பெருசு. நம்மளை அமுத்தருக்கு தாங்க வர்றான். ஜே கையை உள்ள வச்சுங்க, கண்ணாடி ஏற்றிங்க. ஆன் பண்ண வச்சுருக்கேன். ஏறி வந்ததுன்னா பார்க்குறேன். கீழே இருக்கக்கூடாது.
அது போயிடுச்சுண்ணா. அந்த பக்கம்லாம் சவுண்டு கேட்குதுங்க. நம்ம நோக்கி வரல. ஆனால் இதில் ஆனால் எப்பவுமே பள்ளம்னா பள்ளத்தில் தான் யானை இருக்கும். ஆனால் இருந்ததுன்னா அது அப்போ அந்த ரோடு போட்டு போக்குவரத்து அதிகமாச்சுல்ல, இந்த இடம்லாம் யானை அப்படியே நம்ம சொல்லவே முடியும். இப்போ நீங்கள் அந்த யான் நின்று எத்தனை லாரி நின்று இருந்தீங்க, அசால்ட்டா நீ 100 பேர் வாங்கடா. ஆனால் நீங்கள் பார்த்துக்கலாம் நின்று ஜூம் பண்ணி எடுத்துவாங்க. மக்கள் எங்கெல்லாம் குடியிருக்காங்க பாருங்க, காணும் திரும்பிட்டு மறைஞ்சு அந்த மேலே இது மறைஞ்சிருச்சுங்க. ஜூம் பண்ணி உங்கள் மொபைலில் ஜூம் பண்ணிடுங்க. நிறுத்துறீங்க. வேண்டாண்ணா, தெரியாதுண்ணா. தெரியுது பாருங்க. நீங்கள் அங்கேயே பார்த்து போங்க வேறு ஏதாவது நிறுத்துட்டாங்க. வேண்டாம் 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 வேண்டாம். இங்கே ஒரு சிற்றோடை. ஆமாம், இதே மாதிரியானா குருவி கொண்டு மக்களே பார்த்துக்குங்க. அப்படியே உங்களுக்கு ட்ராவல்லே உங்களுக்கு காட்டிட்டு போகிறேன் இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு. இல்லைங்க, நான் இறங்கி காட்டுறதுக்காக இல்லை, நம்ம போக வேண்டியது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இறங்கி காட்டுறதுன்னா இந்த ஊரையே இன்னொரு 6 மாதத்துக்கு வீடியோ பண்ணலாம் போல் இருக்குங்க. அந்த மாதிரி மலையை சுற்றி வீடு இருக்கு. வீடு பாருங்க எப்படில இருக்குன்னு. அது சும்மா எல்லாம் வீடு தான். ஸ்கூலுங்க இதுங்க அது வழியாக தான் போவோம். இப்போ நம்ம இது ஸ்கூலா? ஓகே 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 ஓகே. சரியான ஒரு வியூவுங்க. நல்ல விவசாய லேண்டு தான். தனித்தனி சேம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு மலையில் பார்த்த மாதிரியே தான் இருக்கு. அது ட்ரெயின் போல போல போல. அதான் அப்படியே அந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு மலையில் பார்த்த அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குது. ஆமாம், பயிரிட்டுருக்காங்க. மக்களுடைய நலன் பார்த்தீங்க எவ்வளோ செவ்வாழையா? அப்போ யானை வந்து இங்கே புரோட்டீன் வந்து கம்மியாக இருக்குது. போகும்போது வாங்கி போனாலும் செவ்வாழை அது வரத்துக்குன்னா 3 மாதம் ஆகும். எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க வரல, அதனால தான் தைரியமாக போட்டிருக்காங்க. அகலி வெட்டி வச்சுருக்காங்க. எங்கே அகலி? அந்த மேட்டாங்காட்டுக்கு மேலே. ஓ, வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மண் வீடு, சுத்தமான மண் வீடு. ஆனால் அப்படியே அந்த பக்கம் இருக்குது, அப்படி ஜூம்லேயே. இல்லை அந்த மேடு, அந்த மேடு அங்கேயா? ஓ, அதெல்லாம் அகலியா? மேலே மேலே அதுக்கு மேலே இந்த ப்ளூ ஆனந்த அகலி அப்படியே. ஓ, அதுக்கப்புறம் அப்படியே ஃபாரஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி விவசாய பூமி. விவசாய பூமி. நல்லா இல்லை, இடம் பாருங்க எப்படி இருக்குண்ணே. சுத்தமான கிராமத்து வாழ்க்கை இவங்களுக்கு தான். ஆமாம், இயற்கையோட ஒன்றி வாழ்கிறதுங்கிறது பழங்காலத்தில் இருக்கிறது மரங்கள் இவங்க தான். அதாவது டென்ஸான ஃபாரஸ்ட்டும் கிடையாது, இருக்குது. டென்ஸான ஃபாரஸ்ட் வந்து பின்னாடி இருக்குது. இங்கே பாருங்க, உங்களுக்கு அங்கே காட்டுற மாதிரி அங்கே இருக்குது. சேஃப்டியாக ஒட்டி வாழும் மக்கள் அதை சேஃப்டியாக இருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபென்ஸு பாருங்க. கொஞ்சம் தான் இடம் இருக்கும் போலக்கு அவருக்கு, ஏன்னா சரிவில் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு சின்ன இடத்துல அப்படியே நீட்டமாக இருக்கும் போலக்கு அவரோட இடம். வயசானவர். ஆமாம், ஏர் உழுதுட்டு இருக்கிறாரு. நம்ம டிராக்டர் வச்சு பண்ணுறோம், மாடு கட்டி ஓட்டுறாங்க. கொண்டப்பா காட்டு
அவர் சின்ன இடம் தான் முழுக்குதுங்க அதில். இந்த மாதிரி தான் நான் கடம்பூர் லைனில் கேர்மலம் போகிற ரூட் இருந்து இல்லைங்க, மலையெல்லாம் குழந்தைங்க இந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தம்பி ஒரு 5-6. இப்போ இந்த பர்கூர் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு நண்பரோட ப்ராப்பர்ட்டிக்கு தான் வந்திருக்கிறோம். அது இவரோட இடம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம பேசுவோம், என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இந்த ஊரை பற்றி. பாருங்க ரோடு, அது நம்ம கார் அங்கே நிறுத்திட்டு அப்படியே உள்ளே வந்தோம். இது இவங்களது எத்தனை ஏக்கர்? அது அப்படியே அந்த சைடு அது லாஸ்ட் வரையும் ஒரு போலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இருக்குல்ல. இப்போ டைம்லாம் இருக்குது, போகலாம். கையில் இல்லை வாசம் அடிக்குது. தைலம் வந்து என்ன இங்கே வாசம் நல்லா அடிக்குது. இது எத்தனை ஏக்கராண்ணா? 6 ஏக்கராங்களா? இது காஃபி. அந்த பச்சை கலர் பச்சை கலர் காப்பி. இளம் பச்சை வந்து இது நல்ல கிளைமேட்டுங்க. நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி கிளைமேட் இருக்கணும். பர்கூருக்கு ஒரு தடவை வந்தேன் பைக்கில், சரியான வெயில். ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சுண்ணா. கிணறு இப்போ வந்து வெட்டியிருக்காங்க. என்ன கிணறு விவசாயத்துக்காக வெட்டினாங்க. ஓ, நாங்கள் விவசாயத்துக்காக இப்போ வெட்டின கிணறுங்களாமா அது. ஏன்னா அதுக்கு ஆள் இருக்குங்களா? எதுனா ஆவாரம் பூ? ஓ, இதுங்களா ஆவாரம் பூ செடிங்களாமா. ஓ, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இங்கேயும் போட்டாங்க. ஏற்ற வருமா? கட் பண்ணியிருப்பாங்க, டச் பண்ணி பாருங்க, கரெக்டாக அடிக்குதானே. அது கொண்டப்ப தான் கரெக்டு. நேராக போய் டச் பண்ணான்ல, நேரம் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஆஃப் பண்ணியிருப்பாங்க. வரல, எத்த வரல. தாமரை பாருங்கண்ணா, ஆ, செந்தாமரை. இது வந்து இயற்கை. அருமையாக இருக்குது. நல்லா ஒரு விரால் மீன் கொஞ்சம் விட்டாங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருகுமில்னா. இங்கே பாருங்க. ஏன்னா இங்கே ரெசார்ட் ஏதாவது இருக்காண்ணா இந்த இடத்துல? எதுவுமே இல்லை. மெயின் ரோட்டில் இல்லை, இந்த பக்கம் மலைப்பகுதியில் ரெசார்ட் கடைசியில் எதுவும் கிடையாது. மாமரம் தேன் கூட்டு இருந்தது பெருசு. ஆ, அழிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியும். தேன் கொடுங்களா? அந்த இது வரை அவங்களுக்கு காடு. ஓ, அந்த ஃபென்ஸ் வரைக்குமா? ஆ, அந்த பக்கம் மரம் வரும். ஓ, அது பார்டரு. இருங்க, நான் அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். இது அத்தி மரங்களாமா? நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம், அவரு வரல. ஐயா, சமையல் ஆகுதுங்களா? முட்டிடும் உங்களையெல்லாம். அங்கிட்டு போய் இது பண்றது என்ன? ஃபீல் பண்றது. மாடு பாருங்க, வீடை சுற்றி மாடு கட்டி வச்சுருக்காங்க. பால் குடிக்கிறது இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற ஐயாவோட வீடு பாருங்க, மண் வீடு தான். நான் உங்களுக்கு மேலேருந்து ஜூம் பண்ணி காட்டினேன் இல்லைங்க, அதே மாதிரி ஒரு வீடு தான், மண் வீடு.
கறவையெல்லாம் கறக்கிறது இல்லைங்க, கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தாங்க. கறவை இல்லைங்க. புண்ணாக்கு பருத்தி பட்டியை வைக்கிற அதை ஒன்று எப்படி பார்க்குறாரு அப்புறம் அப்படி பாலை குடிச்சு அப்படி போவாங்க. கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தான் பால். கறவையெல்லாம் கறக்கிறது இல்லைங்க. நீங்கள் கறவைக்கே வெளியே தான் வாங்கிக்கிறீங்க. ஆமாம், நாங்கள் வெளியே தான் வாங்கிக்கிறோம். வெளியே தான் வாங்கிக்கிறீங்க. ஐயா உங்கள் வீடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு இதுவும் கும்பிடுதான் நல்லது. பயணங்கள் வெளியூர் சந்தோஷம் அனுபவம். சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காரு. உணவு செரிமான விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். எங்கய்யா இது இது பர்கூருக்கு சேர்ந்தது தாங்க? பர்கூர் சேர்ந்தது தான், ஈரோடு மாவட்டம், அஞ்சியூர் தாலுக்கா. அப்புறம் இங்கே இருக்கிற விவசாயம் பூரா மானம் பார்த்த விவசாயம் தான். என்னங்க? மானம் பார்த்த விவசாயம். மழை வந்தால் விவசாயம். மழை வந்தால் தான் விவசாயம். மக்காச்சோளம், ராகி, தட்டைப்பயிறு, பச்சை பயிறு இது மட்டும் போடுவாங்க. இந்த சீசனுக்கு மழை வந்துருச்சுன்னு வைங்க, சரிங்க, நைட்டு மழை டே நைட் 10 நாள் 8 நாள் 5 நாள்னால அப்படி பெஞ்சிட்டே தான் இருக்கும். பெஞ்சிட்டே தான் இருக்கும். இப்போது மழை காலம் நல்லா மழை காலம் நல்ல மழை. இப்போ இந்த 2 நாளாக தான் மழை இல்லை. வெயில் காலத்தில் எப்படி இருக்குங்க இந்த இடமெல்லாம்? வெயில் காலத்தில் ஊட்டிக்கு ஒரு 3/4வாசி நல்லாயிருக்கும். ஊட்டி மாதிரியே இருக்கும். ரொம்ப வறண்ட மாதிரிலாம் இருக்காதுங்க? வறண்ட மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்ப வறண்ட மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்ப வறண்ட மாதிரி இருக்காதுங்க இல்லைங்களா? சரிங்க. இப்போ இங்கே காய்கறியெல்லாம் போடுறீங்களா? காய்கறி நாங்கள் இப்போ இந்த மிளகு செடி, பாக்கு மரம் இதெல்லாம் போடுறதெல்லாம் காய்கறி ஒன்றும் போடலிங்க. சரிங்க. காய்கறி போட்டாலும் அருமையாக வரும். ஊட்டியில் என்னென்ன விளைச்சல் வருதோ அது பூரா இந்த ஏரியாவில் வரும். பர்கூர் சைடில் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும்போது இங்கே நல்லா தான் இருக்குங்களா? நல்லா தான் இருக்கும். இந்த மலையில் நல்லா தான் இருக்குங்க. நல்லா தான் இருக்கும். இந்த மலையில் எத்தனை ஊர் இருக்குங்க? ஊர் எப்படி ஒரு 150 ஊர் இருக்கும். 150 வீடுகள் இருக்கும். எத்தனை ஊர் இருக்குதுங்க? அதாவது தாமரைக்கரையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 10லேருந்து 15 ஊர் வரைக்கும் வரும். 15 ஊர் வரைக்கும் வருங்களா? ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனை வீடு இருக்கும்? ஒவ்வொரு வீட்லேயும் 150 வீடு 200 வீடு இந்த மாதிரி இருக்கும். சின்ன ஒவ்வொரு ஊர்லேயும். அப்போ இந்த தாமரைக்கரையிலேருந்துங்க கடைசி அந்த கொங்காடைங்களா? கடைசி கொங்காடை. இப்போ இந்த மலைகளுக்குள்ள மொத்தம் எத்தனை வீடு இருக்கலாங்க ஒரு குத்து மதிப்பா? இந்த மலைகளுக்குள்ளேங்க? ஆமாங்க. இந்த மலைகளுக்குள்ளேங்க எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குறைஞ்சது ஒரு 1500 வீடுகள் இருக்கலாம். அதை இப்போ வரும்போது பார்த்துங்க பிரிஞ்சு காடுகளுக்குள்ள அங்கங்கே இருக்கு. நீங்கள் தாமரைக்கரையிலேருந்து மேலே ஒரு மேடு ஒன்று வரும். மேடு ஒன்று அதில் ஒரு காட்டு தடம் ஒன்று போகும். சரிங்க. அது டொல்லி பிரிவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தாளகரைன்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஒந்தனைன்னு ஒன்று வரும். அந்த மாதிரி சின்ன ஊர்கள் இருக்குது. உள்ளே போகணும். ஒவ்வொரு ஊர்லேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 150 வீடு 200 வீடு இருக்குங்க. பெரும்பாலும் மண் வீடுகள் தான் இருக்குங்க. மண் வீடாக தான் இருக்கும். இப்போ பக்கமாக இந்த ஜெயலலிதா பேரில் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆமாங்க. இந்த பசுமை வீடு திட்டமாக என்னமோன்ட்டு அதில் கட்டின வீடுக்கு தான் கொஞ்சம் இருக்கும். ஐயா இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயம் தான் பார்க்குறாங்களா இல்லை வேறு வேலைக்கெல்லாம் போகிறாங்களா? விவசாயம் பார்ப்பாங்க. சீசனுக்கு விவசாயம் காட்டில் விதைக்க வேண்டியது வந்தால் விதைச்சி விட்ருவாங்க. சரிங்க. விதைச்சி விட்டுட்டு மறுபடியும் கீழே கார வேலைக்கு திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு இந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிடுவாங்க. அப்புறம் கேரளா கட்டி எல்லாம் மூங்கல் வெட்ட அங்கே எல்லாம் போயிடுவாங்க. அதாவது மழை இல்லாத டைமில். அப்போ வெளியிலையும் வேலைக்கெல்லாம் போகிறாங்க. வேலைக்கெல்லாம் போகிறாங்க. சரி. யானையெல்லாம் வருங்க. அது பாட்டுக்கு அது போகும் வரும். கீழே நின்று இருந்தது ஒரு யானை. ஆமாம். மற்றபடி எதுவும் அதிகமாக யாரும் பண்ணல. எந்த மார்க்கெட்டுக்கு அனுப்புவீங்க? மேட்டுப்பாளையம் போவாங்க. இல்லைனாக்கா அஞ்சூர் பார்ப்பாங்க. அஞ்சூரில் விலை கம்மிட்டு மேட்டுப்பாளையம் கொண்டு போயிடுறாங்க. ரோடு போட்டு எத்தனை வருஷம் இருக்குங்க? ரோடு போட்டு ஒரு 7-8 வருஷம் இருக்கும். 7 வருஷம் இருக்குங்களா? 7-8 வருஷம். கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஆமாம். ஸ்கூலெல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருக்குங்களா? பள்ளிக்கூடம் இருக்குங்க. மேலே 2 பள்ளிக்கூடம் இருக்குது. அங்கே ஒசூரில் ஹைஸ்கூல் இருக்குது. 10லேருந்து 12வது வரைக்கும் 3 இருக்குது. எல்லாம் கொங்காடியில் ஒரு 2 பள்ளிக்கூடம் இருக்குது. பிள்ளைகள்லாம் அங்கே இந்த மலைகளுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் வெளியில் போகிறதுல இதுக்குள்ளே படிச்சுக்கிறாங்க. 12வது படிச்சுக்கிறாங்க. வண்டி போட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. லாரி வரும். இங்கேருந்து இங்கே நிப்பாட்டி ஒரு 100 பிள்ளைகளாட்டு கூட்டிகிட்டு போவாங்க. பஸ்ஸு டைமிங் எத்தனை மணிக்கு? கொங்காடை வரைக்கும்னா டைமிங்கெல்லாம் எப்படிங்க? டைமிங் காலையில் ஒரு டைம் வர்றாங்க அங்கேருந்து. சரிங்க. காலையில் அங்கே 6 மணிக்குமா எடுப்பாங்க போல் இருக்கு. எங்கே எந்த ஊர்லைங்க? அந்தியூர்லேருந்து ஒரு 8:30க்குள்ளே இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்துட்டு கொங்காடை போயிட்டு மறுபடி கீழே போயிடுவாங்க.
அடுத்த இன்னொரு வண்டி வரும். ஒரு 9:30 மணிக்கு இங்கே வர மாதிரி ஒரு வண்டி ஒன்று வரும். காலையிலேயே வந்துட்டு அவன் 10:30 மணி 11 மணிக்கு மறுபடியும் இங்கேருந்து கிளம்புவாங்க. சாரிங்க வந்து மறுபடியும் ரிட்டர்ன் போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு அப்போ 5 பஸ் வந்துட்டு போகுதுங்களா? 2 பஸ்ஸு தாங்க. ட்ரிப்பு ஒரு 5-6 ட்ரிப்பு வர்றாங்க. ஒரு பஸ்ஸு இங்கே ஆல்ட் பண்ணுவாங்க. 2 பஸ் 6 ட்ரிப்பு வந்துட்டு போகுது. ஆமாம், வந்துட்டு போகுது. ஒரு பஸ்ஸு இங்கே ஆல்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக வர்ற பஸ்ஸு இங்கே கொங்காடையில் ஆல்ட் பண்ணிவிட்டு காலையில் 5:30 மணிக்கு கிளம்புவாங்க. அப்போ ஒரு பஸ் 3 ட்ரிப் வருதுங்க. 2 பஸ் 6 ட்ரிப் வந்துட்டு போகுது. சரிங்க. நல்லா ஊரெல்லாம் நல்லா பார்க்க செழிப்பாக இருக்குதுங்க. ஊர் இப்போ மழை சீசனுக்கு நல்லா செழிப்பாக இருக்கும். வெயில் காலத்தில் கொஞ்சம் வறண்ட மாதிரி இருக்கும். வெள்ளாமை பண்ண முடியாது. அப்போது இப்போ இவங்க விவசாயம் எல்லாம் பண்ணாமல் இருக்கும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படியே வறண்ட மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குங்க. ஆமாம். மிருகம் சிறுத்தை இருக்குதுன்றாங்க. அப்புறம் குரங்கு இருக்குது, கரடி இருக்குதுன்றாங்க. இதெல்லாம் இருக்குதுன்னு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா கரடி? கரடியெல்லாம் பார்த்தது இல்லைங்க. மான் பார்த்துருக்குறேன். யானையும் பார்த்துருக்கேன். யானைங்க நம்ம காட்டுக்கே வந்துட்டு போயிருக்குங்க. ஆளுல யாரையும் ஒன்றும் இது செஞ்சது இல்லைங்க. நம்ம தொல்லை பண்ணாத இருக்கிற வரைக்கும் அது தொல்லை பண்ணாது. நம்ம அது தொல்லை பண்ண ஆரம்பித்தா அப்புறம் அது தொல்லை பண்ண ஆரம்பிச்சுக்கும். இவங்க பேருங்க? என் பேர் ரத்தனசாமிங்க. சரிங்க. சரி. இங்கே வந்து நாங்கள் 2 பேர் தான் வேலை செய்வோம். 2 பேர் தான் இருப்போம். நான் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பானுங்க. அப்புறம் ஆள் தேவை அப்படின்னா ஆளை கூட்டிகிட்டு வந்து 3 பேர் 4 பேர் கூப்பிட்டு வந்து அப்புறம் வேலை செஞ்சு. இங்கே என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க? இங்கே வந்து சவுக்கு மரம், சரிங்க, பாக்கு மரம், காப்பி செடி, மிளகு செடி, இதெல்லாம் போட்டோம். வெத்தலை போடலைங்க. இது மிளகு கொடிங்களா? தண்ணி வசதியெல்லாம் இருக்குங்க? தண்ணி கிணறு? கிணறு 2 கிணறு இருக்குது. 2 கிணத்துல தண்ணி இருக்குது. போருங்க? குட்டை ஒன்று இருக்கும். போர் இல்லைங்க. கிணறு தான். இங்கே மலையில் போர் போடக்கூடாதுங்களா? போர் போடல. நீங்கள் போடலங்க. போர் போட்டோன்னு வச்சுங்க, இந்த மரங்கள் அதிகமாக இருக்குன்னா இந்த போர் சந்தில் வந்து வேறு சிக்கிச்சுன்னு மோட்டார் இறக்கிட்டே எடுக்கிறது சிரமம். இப்போ எல்லா காட்டுலேயும் வந்து கிணறு தானுங்களா? ஏதாவது கிணறு வெட்டி தான் நாங்கள் கிணறு வெட்டிருக்கோம். மற்ற ஆளுகள் கிணறு வெட்டிக்கிறாங்க. இப்போ கீழேருந்து ஒரு குரூப் வந்துருக்குது. அவங்க போரும் போட்டிருக்காங்க, கிணறு வெட்டிக்கிறாங்க. நிலத்தடி தண்ணியெல்லாம் நல்லா இருக்குங்க? தண்ணியெல்லாம் நல்லா இருக்கு. எத்தனை அடியில் தண்ணி இருக்குங்க? தண்ணி வந்து ஒரு இப்போ ஒரு நாங்கள் வெட்டின கிணறு ஒரு 20 அடிக்குள்ளே தான் இருக்குது. தண்ணி பார்த்துருப்பீங்களா? ஆமாம், நல்லா இருக்குங்க. ஆமாம், 20 அடி தான் இருக்கும். இன்னொரு 10 அடி இறக்கணும். போர் போட்டிங்கன்னா ஒரு 150 அடி 200 அடி போட்டாவே தண்ணி வந்துருங்க. அது போக ஆடு மாடெல்லாம் வளர்த்திக்கிறாங்க? ஆடு மாடெல்லாம் வளர்த்திக்கலாம். சரிங்க. நல்லா பச்சை பசேல்னு ஊர் செழிப்பாக இருக்குது. ஆமாம். தை மாதத்து பக்கம் வந்தீங்கன்னா குளிர் தாங்க முடியாது. 2 பெட்ஷீட் போட்டு தான் மாறி. அப்புறம் இந்த மார்ச் ஏப்ரல் மாதம்லாம் கொஞ்சம் வெயில் அடிக்குங்க. இப்போ இந்த வருஷம் நல்ல மழை. நல்ல மழை. இந்த வருஷம் மழைனாலும் அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன பேஞ்ச மழையை விட இந்த வருஷம் மழை கம்மி தான். 2014, 15 வந்துங்க. அப்போ தான் ஸ்டார்டிங் இங்கே காடு. அப்போ அங்கே வந்து இருந்தேன். நைட்டு மகளும் ஒரு வாரம் விடாமல் மழை பெஞ்சிட்டு இருக்கு. நைட்டு மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு வெட்டா போடும், மறுபடியும் ஆரம்பிச்சிருங்க. ஆமாம், அந்த கணக்கு பார்த்தா இந்த 2014, 15 பேஞ்ச மழையை விட இந்த வருஷம் பெய்கிற மழையெல்லாம் கம்மி தான். உங்களுக்கு டவுன் எங்கே போகணும்? டவுன்னா அந்தியூர் தான் போகணும். அந்தியூர் தான். எந்த பெரிய பொருள் எது வாங்கணும்னா அந்தியூர் தான் போகணும். வேறு சின்ன சின்ன கடைகள் இருக்குங்களா? இங்கே சின்ன மளிகை கடையில் சின்ன கடையெல்லாம் இருக்குங்க. ஹோட்டல் கடையில் ஒன்றும் இல்லைங்க? ஹோட்டல் கடையெல்லாம் கிடையாது. இந்த மலையிலே கிடையாதுங்களா? மலையில் ஹோட்டல் கடையே கிடையாதுங்க. அப்போ நாங்கள் கீழே தான் போய் சாப்பிட்டுக்கணுங்களா? கீழே தான் போய் சாப்பிட்டுக்குவோம். சாப்பாடு வேணும் அப்படின்னாக்கா இங்கே மேலே மணின்னு ஒருத்தர் இருக்காரு, சொன்னோம்னா அவர் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாரு. சாப்பிட்டுக்கலாம். சரி இருங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருங்க. இல்லைங்க போங்க, அது நைட் ஆயிரும். இன்னொன்று ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா சாப்பாடு ஆயிரும். சாப்பிட்டுட்டு பிஎஸ்என்எல் இப்போ தான் போட்டிருக்கிறாங்க. பிஎஸ்என்எல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டவர் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தா தெரியும் டவர் போட்டு. அதான் நான் பிஎஸ்என்எல் ஏர்டெல் ரெண்டு வச்சுருக்கேன். ரெண்டுக்குமே டவர் இல்லை. ஜியோ டவர் இல்லைங்களா? ஜியோ கிடைக்கும், வந்து அந்த இடம் தான் கிடைக்கும். ஜியோ வெளியில் போனால் தான் பண்ணி போடுங்க. அது உள்ளே வந்து என்ன கிடைக்காது. வெளியே போனால் தான் நல்லா கிடைக்கும். இந்த ஊரில் சிறப்பு ஆடு மாடு தான் சிறப்புங்க. இந்த பர்கூர் மாடுன்னு சொல்கிறாங்க. பர்கூர் மாடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆடு மாடு தான் சிறப்பு. நீங்கள் வர்ற வழியில் எங்கேயுமே கோழி, ஒரு கோழி குஞ்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்களா? ஆமாங்க.
இங்கே பூரா மாமிசம் சாப்பிட்ற ஆளுங்க யாருமே கிடையாது. ஓ, யாரும் இல்லைங்களா? யாரும் கிடையாது. நீங்கள் அசைவமே கிடையாதுங்களா? அசைவமே இந்த கிடையாது. மலை முழுக்க யாருமே அசைவம் சாப்பிட்றது இல்லைங்களா? சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்களா? சோழகர் பழங்குடியில் வருவாங்க இல்லைங்க? ஆமாம். அவங்கதான் வந்து பழங்குடியினர் கணக்குல வந்து அவங்க தான் வருவாங்க. இப்போ இந்த மலையில் வந்து பழங்குடியினர்னா சோழகர். அவங்க எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறாங்க? இங்கேயே இருக்காங்க, கீழே பக்கத்துலேயே இருக்காங்க. நீங்கள் வர்ற வழியிலேயே கூட பார்த்துக்கலாம். அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, ஒசூரில் இருக்கிறாங்க. சோழகர் அவங்க கர்நாடகாவிலேருந்து வந்தவங்க? எல்லாம் இங்கே ஆளுக்கு தாங்க. எல்லாமே கர்நாடகாவிலேருந்து வந்தவங்க. அதான் அந்த மாதேஸ்வரன் மலை தான் அவங்களோட எல்லாமே பூர்வீகம். சோழகனி, சோழகனி, கத்திரிமலை. சரிங்க, நான் இந்த கோவிலத்தோட இந்த முதல் பார்ட்டை வந்து நான் முடிச்சுக்கிறேங்க. அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம கொங்காடை வரைக்கும் ட்ராவல் பண்ணி போயிட்டு கணேசன் அப்படிங்கிற அண்ணனை பார்த்து பேசினதெல்லாம் நான் வந்து 2வது பார்ட்டில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. வெளில பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் 2வது பார்ட்டு இருக்கும். இந்த மலைகள் முழுக்க சுற்றி பார்த்ததில் ஒரு வீடியோவை போட்டோம்னா நல்லா இருக்காதுங்க. அதனால தான் நான் 2 வீடியோவை பிரித்து போடுறேன். பாருங்கள், இந்த முதல் பார்ட் வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். 2வது பார்ட் வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். நன்றி, வணக்கம்.